Hi viewers, welcome to Covai Virundhu YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொங்கு நாட்டு முட்டை குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 6-7 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அடுத்து வெங்காயம் நான் 3 போட்டு வச்சிருக்கேன். வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்கும் அரைச்சி எடுத்தா. கடாய் எடுத்துக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் தக்காளி 7 எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நம்ம அரைச்சிருக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங் பச்சையாக வறுத்தோம்ல அந்த மசாலா, மல்லித்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 2 டீஸ்பூன் நல்லா இலக்கி விடுங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதிக்கட்டும், பச்சை வாசம் போகட்டும். தண்ணி ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம நான் 1 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். முட்டை நான் 8 எடுத்து வச்சுருக்கேன். 4 பக்கமும் இந்த மாதிரி லைட்டாக கீறி விடுங்க. ரொம்ப ஷார்ப்பாக கீறிடாதீங்க, முட்டை உள்ளே உடஞ்சி விழுந்துடும். அதனால் லைட்டாக கீறி விட்டால் போதும். இப்போ அந்த முட்டையை நான் குழம்புக்குள்ளே போட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா அந்த முட்டைக்குள்ளே அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லியில் போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, கொங்கு நாட்டு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோவை விருந்து யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.